ஹலோ பசங்களா, என் பேர் ரூபேஷ்குமார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா +4 மார்க் சீரீஸ்ல இன்னைக்கு ஹைட்ரோகார்பன் சாப்டரோட இன்னொரு கான்செப்டை பார்க்க போகிறோம். அது பேர் ஓசோனோலைசிஸ். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ்ல வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த கான்செப்டை ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஓசோனோலைசிஸ்ல வந்து எப்பவுமே ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் பார்த்தோம்னா நான் சொல்லியிருக்கேன், ஒன்று ரியாக்டன்ட் பார்க்கணும், அது ஒரு ரியேஜென்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட்ஸை பார்க்கணும். ஸோ இதுல வந்து நம்மளோட ரியாக்டன்ட் என்ன இருக்கும்னா சேம் ஒரு அல்கீன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு அல்கீன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓசோனை வந்து பாஸ் பண்ண போறோம். ஓசோன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு டைப் ஆஃப் வேரியேஷன்ல போகும். ஒன்னு ஜிங்க், இன்னொன்னு H2O. அது நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இதுல என்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்போ என்ன ஆகும்னா இந்த அல்கீன் வந்து இந்த ஓசோன் கூட ரியாக்ட் பண்ணி இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்னதுன்னா ஓசோனைட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஓசோனைட் ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஆகும்னா லைக் இந்த நியூக்ளியோஃபைல் இருக்கு பாத்தியா, இந்த நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இது என்னது எவ்வளவு மெம்பர் பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணலாம். லைக் 1 2 3 4 5. ஸோ இது என்னதுன்னா 5 மெம்பர் சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 5 மெம்பர் சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரெண்டு வேஸ்ல பண்ணலாம். ஒன்னு ஜிங்க் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம H2O2. ஓகேவா? ஜிங்க் பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்நாச்சர் மாதிரி. லைக் இது வந்து ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல தான் அப்சர்வ் பண்ணும். ஸோ இங்க என்ன ஆகும்னா லைக் இந்த ஜிங்க் வந்து ஏதோ ஒரு ஆக்சிஜன் லைக் நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம்னா இப்படிதான் நமக்கு கிளீவேஜ் எடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ஒரு கிளீவேஜ், இந்த பக்கம் ஒரு கிளீவேஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில ஒரு ஆக்சிஜன் மிஸ்டமா இருக்கும் பாத்தியா, அது வந்து ஜிங்க் எடுத்துட்டு ஜிங்க் ஆக்சைடா வெளியே எலிமினேட் ஆயிடும். மற்றது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த R1 இது வந்து ஏதோ ஒரு அல்கைல் குரூப், R2 இன்னொரு ஏதோ அல்கைல் குரூப். அதுக்கப்புறம் இது மேல இருக்க இந்த ஆக்சிஜன் வந்து இந்த கார்பன், இங்க ஒரு கார்பன் இருக்கு பாத்தீங்களா, இது கூட டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த R3H இருக்கு பாத்தீங்களா, இது கூட வந்து இங்க ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதனாலதான் நம்ம ப்ராடக்ட்ல வந்து ஒரு கீட்டோனும் ஒரு ஆல்டிஹைடும் ஃபார்ம் ஆகுது. அதே வந்து நம்ம அந்த ரியேஜென்ட்ல வந்து ஜிங்கை மாத்திட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டோம்னா அது கொஞ்சம் ஆக்சிடேட்டிவ் சைட்ல போயிடும். ஆக்சிடேட்டிவ் சைட்ல வந்து என்ன சேஞ்ச் ஆகும்னா கீட்டோனா தான் இருக்கும். ஆனா இந்த ஆல்டிஹைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆல்டிஹைடு வந்து அப்படியே ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிட்ல மாறிடும். ஸோ இதுதான் டோட்டல் ஓசோனோலைசிஸ் கான்செப்ட். ஸோ ஓசோனோலைசிஸ் கான்செப்ட்ல ஒரு ரீகேப் பண்ணல என்ன இருக்குன்னா அல்கேனு அதில் நம்ம ஓசோன் பாஸ் பண்ணுவோம், அதனால நம்மளுக்கு ஓசோனைடுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அது 5 மெம்பர் சைக்கிளிக் ஸ்டேட். அதுல இருந்து நம்ம வந்து ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா ஒரு கிளீவேஜ் இந்த மாதிரி நடக்கும், ஒரு சைடு ஒரு ஆக்சிஜன் இருக்க மாதிரி, இன்னொரு சைடு இன்னொரு கிளீவேஜ் நடக்கும், இன்னொரு ஆக்சிஜன் இருக்க மாதிரி. இஃப் ஜிங்க் இருந்துச்சுன்னா மிச்சமா ஒரு ஆக்சிஜன் இருக்கு பாத்தீங்களா, அது ஜிங்க் ஆக்சைடா எலிமினேட் ஆயிரும். அதனால ரெண்டு ஆல்டிஹைடு, ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோன், இல்ல ரெண்டு கீட்டோன், அந்த மாதிரி காம்பினேஷன் ஃபார்ம் ஆகும். டிபெண்டிங் அப்பான் இந்த அல்கைல் குரூப் என்ன இருக்குது. இல்ல நம்ம வந்து H2O2 பாஸ் பண்ணோம்னா ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா இஃப் ஆல்டிஹைட் இருந்துச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும், இஃப் கீட்டோன் இருந்துச்சுன்னா கீட்டோனா இருக்கும். இப்போ நம்ம ஒரு கொஸ்டினை வச்சு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டோட்டலா பார்க்கலாம் எப்படி வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம ஓசோனோலைசிஸோட கான்செப்ட் பார்த்தோம். இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா ஓசோனோலைசிஸ் ஆஃப் சைக்ளோஹெக்சீன். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஒரு டபுள் பாண்ட், ஏன்னா ஹெக்சீன் இருக்கு. ஸோ ஒரு டபுள் பாண்ட் ஈல்ஸ் வாட். ஸோ என்ன ஈல்ட் பண்ணுது இந்த ரியாக்ஷன் வந்து ஓசோனோலைசிஸ் பண்ணோம்னா இந்த ப்ராடக்ட்டை. ஸோ அதை பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சைக்ளோஹெக்சீன். இதை வந்து நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஓசோன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நான் எப்படி சொல்லியிருக்கேன், லைக் ஒரு 5 மெம்பர் சைக்ளிக் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா லைக் எப்படி வரையணும்னா, ஸோ இது நம்ம சைக்ளோஹெக்சேனா, ஸோ இதுல எப்படி வரையணும்னா ஒரு ஆக்சிஜன் இந்த மாதிரி ரெண்டுக்குமே பாண்ட் ஆகிற மாதிரி இந்த ஸ்டேட் எடுத்துருங்க டபுள் பாண்ட். அதுக்கப்புறம் ரெண்டு ஆக்சிஜன் இப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர் சைக்ளிக் ஸ்டேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி கிளீவேஜ் பண்ணோம், லைக் இஃப் இன்னொரு விஷயம் சொல்றேன், ஓசோனோலைசிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எப்பவுமே ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் தான் பண்ணணும். இஃப் அவங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ் ஆஃப் சைக்ளோஹெக்சீன். ஓகேவா? ஸோ இங்க எதுவுமே கொடுக்கலனால நம்ம ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால என்ன ஆகும், ஜிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ ஜிங்க் யூஸ் பண்ணோம்னா எப்படி வந்து கிளீவேஜ் நடக்கும், லைக் ஒரு ஆக்சிஜன் வந்து ஒரு சைட் ஆஃப் கார்பன் கூட இன்னொரு சைட் ஆஃப் கார்பனுக்கு வந்து ஒரு ஆக்சிஜன், ரிமைனிங் ஒன் வந்து ஜிங்க் வந்து எலிமினேட் பண்ணிடும் ஜிங்க் ஆக்சைடா. ஸோ பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஜிங்க் ஆக்சைடா எலிமினேட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன மிச்சமா இருக்கும், லைக் இந்த பாண்ட்ஸ்லாம் இன்னும் உடையல. ஸோ பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் சிங்கிள் சைக்ளிக் செயின் தான். இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு சைக்ளிக் செயின் இருக்கும் கவுண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 and 6 ஓகேவா. ஸோ எவ்வளோ இருக்கு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 ஓகேவா. இப்போ நம்ம ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் தான் நடக்குது. அதனால இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுமா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது கார்பன், ஒரு இந்த பக்கம் ஒரு சிங்கிள் பாண்ட், அதுக்கப்புறம் இங்க வந்து கார்பன் ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கும், ஹைட்ரஜன். இப்போ என்ன இருக்கு, COH அப்படின்னா அது என்னது, ஆல்டிஹைடி குரூப். ஸோ இங்க வந்து CHO இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சேம், இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க டபுள் பாண்ட் O, அதுக்கப்புறம் இது கூட ஒரு H இருக்கும் தான். ஸோ அதனால இங்க வந்து CHO ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ என்ன இருக்கு, லைக் டையல் குரூப்பா இருக்கு. ஸோ ஹெக்ஸ் இது வந்து எப்படி நம்ம நேமிங் பண்ணோம்னா 1 1 2 3 4 5 6. ஸோ ஹெக்சேன் டையல். ஸோ ஹெக்சேன் டையல்னு இது ஒரு காமன் நேம் அண்ட் இதுதான் இதோட ப்ராடக்ட். எப்படி ஃபார்ம் பண்ணிருந்தோம், லைக் ஓசோன் ரியாக்ட் பண்ணி சைக்ளிக் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்டேட்ல வந்து நம்ம ஜிங்க் ரிடக்டிவ் கொடுத்தனால ஆக்சிஜன் கொடுத்து ZNO வெளியே போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் இருக்கா, ஸோ இங்க டபுள் பாண்டோ இங்க டபுள் பாண்டோ இது கொடுத்துரும். இஃப் அதே வந்து இவங்க வந்து ஆக்சிடேட்டிவ் ஓசோனைசிஸ் கொடுத்துருந்தா இந்த 2 CHO குரூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 CHO குரூப் வந்து COOH மாறி இருக்கும். அந்த டைம் வந்து ஆன்சர் வந்து என்ன இருந்திருக்கும், அடிபிக் ஆசிட். ஏன்னா அடிபிக் ஆசிடுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், 6 கார்பன், அதுக்கப்புறம் 2 எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா COOH இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த ஓசோனோலைசிஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் டி மிட்நைட்.